இப்போது புதிய அறிமுகம் ஆச்சி ஹோட்டல் சாம்பார் 50 கிராம் ரூபாய் 20 மட்டுமே. வணக்கம் நண்பர்களே, மின்னம்பலம் டிஜிட்டல் திண்ணைக்கு உங்களை வரவேற்கிறோம். நான் ராகவேந்திர ஆரா. இன்று பிப்ரவரி 26ஆம் தேதி 2 முக்கியமான சம்பவங்கள் தமிழ்நாட்டு அரசியலில் அரங்கேறி இருக்கின்றன. ஒன்று, சென்னை அடுத்த காஞ்சிபுரம் பூஞ்சேரியில் தமிழக வெற்றிக் கழகத்தின் 2வது ஆண்டு துவக்க விழா அக்கட்சியின் தலைவர் விஜய் தலைமையில் நடைபெற்றது. இந்த கூட்டத்தில் விஜய் பேசிய பேச்சு. இதே நேரம் மேற்கு தமிழகத்தில், அதாவது கோயம்புத்தூரில் மத்திய உள்துறை அமைச்சர் அமித்ஷா இன்று ஈஷா சிவராத்திரி விழாவுக்காக நேற்று வந்தவர் இன்று பாஜகவுடைய மாவட்ட அலுவலகங்களை துவக்கி வைத்து அந்த விழாவில் பேசியிருக்கிறார். அப்போது அவர் திமுக அரசை மிக கடுமையாக விமர்சித்து பேசியிருக்கிறார். அரசியல்வாதி என்ற அடிப்படையில் மட்டுமல்ல, மத்திய அரசின் உள்துறை அமைச்சர் என்ற அடிப்படையிலும் அவரது பேச்சு மிகுந்த முக்கியத்துவம் வாய்ந்ததாக ஆகிறது. இதையடுத்து திமுகவின் உட்கட்சி விவகாரங்கள், மாவட்ட செயலாளர் மாற்றங்களில் அந்த கட்சிக்குள் அடுத்தடுத்து என்ன டெவலப்மெண்ட்டுகள் நடக்கின்றன என்ற விஷயங்களைத்தான் இன்றைய டிஜிட்டல் திண்ணையில் நாம் பார்க்க போகிறோம். தமிழக மக்கள் விரும்பும் தங்கமயில் இப்போது டி நகரில் தங்கமயில் ஜுவல்லரி. தமிழக வெற்றிக் கழகத்தின் 2ஆம் ஆண்டு துவக்க விழா மாமல்லபுரத்தை அடுத்து, அதாவது சென்னையிலிருந்து சுமார் 60 கிலோமீட்டர் தொலைவிலே இருக்கிற மாமல்லபுரத்தை அடுத்த பூஞ்சேரி என்ற கிராமத்திலே ஒரு ரிசார்ட்டிலே நடைபெற்றிருக்கிறது. இது பண்ணையார்கள் கட்சி இல்லை என்று விஜய் சொல்லியிருக்கிறார். அது உள்ளபடியே அந்த கட்சியின் நிர்வாகிகளுக்கே சற்று நெருடலாகவே இருக்கிறது என்று சொல்கிறார்கள். ஏனென்றால் ஒரு கட்சி முதல் ஆண்டை முடித்து 2ஆம் ஆண்டில் அடியெடுத்து வைக்கிறது. அதை அதாவது முதல் மாநாடு போல அல்லாமல் கடந்த அக்டோபர் 27ஆம் தேதி விக்கிரவாண்டியில் நடத்தினார்கள் அல்லவா, அதே போல ஒரு மாநாடு போன்ற அளவுக்கு இல்லாவிட்டாலும் கூட ஒரு பொதுக்கூட்டமாக, ஒரு பப்ளிக் ஈவெண்ட்டாக நடத்தலாம் என்றுதான் முதலில் விஜயிடம் ஆலோசனை சொல்லப்பட்டிருக்கிறது. ஆனால் விஜய் எடுத்த முடிவின்படி இதை ஒரு அரங்க கூட்டமாகவே, அதாவது ஒரு பிரம்மாண்டமான ஒரு அரங்க கூட்டமாகவே இதை நடத்தி முடித்து விட்டார். கட்சியின் 2ஆம் ஆண்டு விழாவை ஏற்கனவே மாநாடு வட தமிழ்நாட்டிலே, அதாவது விழுப்புரம் மாவட்டம் விக்கிரவாண்டியிலே நடத்தியாகிவிட்டது. அடுத்ததாக இந்த 2வது ஆண்டு விழாவை மாநிலத்தின் வேறொரு திசையில், அதாவது தெற்கு பக்கமோ மேற்கு பக்கமோ நடத்தலாம் என்ற ஒரு ஆலோசனையும் இருந்தது. ஆனாலும் இதை மிக குறுகிய காலத்தில் இது திட்டமிடப்பட்டு சென்னையை அடுத்தே, இன்னும் சொல்லப்போனால் ஈசிஆருக்குள்ளேயே வைத்து இதை முடித்து விட்டார்கள் என்ற ஒரு நெருடலும் அக்கட்சியின் நிர்வாகிகளுக்கு உள்ளேயே இருக்கிறது. இந்த விழாவிலே விஜய் பேசும்போது இது பண்ணையார்கள் கட்சி இல்லை, இது சாதாரணமானவர்களின் கட்சி என்று சொன்னார். இந்த நிகழ்விலே 2000 பேருக்கு மட்டும் பாஸ் கொடுத்து உள்ளே கலந்து கொண்டார்கள். அவர்களுக்கு ஒவ்வொருவருக்கும் அளிக்கப்பட்ட மதிய உணவின் விலை 2000 ரூபாயிலிருந்து 3000 ரூபாய் வரை இருக்கும் என்று அங்கு சென்ற பத்திரிகையாளர்கள், நமது நிருபர் உள்ளிட்ட பத்திரிகையாளர்கள் குழுவினர் நம்மிடம் தெரிவிக்கிறார்கள். இது ஒரு பக்கம் என்றால், விஜயுடைய ஸ்பீச் என்ன சொல்லுது அப்படின்றது. அவர் பாசிசம் பாயாசம் அப்படின்ற அந்த ஒப்பீட்டை அவர் ஏற்கனவே விக்கிரவாண்டியிலேயே சொல்லியிருந்தார். இந்த கூட்டத்திலே அவர் பேசும்போது தமிழக வெற்றிக் கழகம்தான் முதன்மை சக்தியாக மாறப்போகிறது, நாம் அடுத்து நடத்தப் போகிற பூத் கமிட்டி மாநாட்டை பார்த்த பிறகு எந்த ஒரு பெரிய கட்சிக்கும் நம்முடைய கட்சி சளைத்ததல்ல என்று சொல்வார்கள், நம்முடைய கட்சி தான் முதன்மை சக்தி என்று சொல்கிறார். அடுத்ததாக இந்த மும்மொழிக் கொள்கை இருமொழிக் கொள்கை பற்றிய இந்த விவாதத்திலே திமுகவும் பிஜேபியும் மிக கடுமையாக மோதிக்கொள்கிறார்கள். ஆனால் விஜய் இதை எப்படி பார்க்குறாருன்னா, இவங்க அடிச்சுக்கிற மாதிரி அடிச்சுப்பாங்க, நம்ம அதை நம்பணுமா என்று சொல்லி, அதாவது திமுகவும் பாஜகவும் சேர்ந்து செட்டிங் செய்கின்றன, மற்ற பிரச்சனைகளிலிருந்து, மக்கள் பிரச்சனைகளில் இருந்து திசை திருப்ப திமுகவும் பிஜேபியும் செட்டிங் செய்துதான் இந்த விளையாட்டை நடத்தி கொண்டிருக்கிறார்கள் என்று பகிரங்கமாக குற்றம் சாட்டுகிறார் விஜய். அதையும் தாண்டி அரசியலில் நிரந்தர நண்பர்களும் இல்லை, நிரந்தர எதிரிகளும் இல்லை என்ற மறைந்த முன்னாள் முதல்வர் ஜெயலலிதாவின் ஒரு புகழ்பெற்ற மேற்கோளையும் இன்று அவர் சுட்டி காட்டியிருக்கிறார். என்ன சொல்ல வர்றார் விஜய்? இன்னும் சொல்ல போனால், இதே விழாவில் தேர்தல் உத்தி வகுப்பாளர் பிரசாந்த் கிஷோரும் முதன்முறையாக தமிழ்நாட்டிலே ஒரு அரசியல் கட்சியின் விழாவில் கலந்து கொண்டு அவர் பேசுகிறார். அவர் இன்னும் ரொம்ப வேற லெவலுக்கு போய், வருகிற 2026ஆம் ஆண்டு சட்டமன்ற தேர்தலில் விஜய் கட்சி ஆட்சி அமைக்கும், அப்போது அந்த விழாவுக்கு நான் முழுமையாக தமிழில் பேசுகிறேன், டோனிக்கு எப்படி சிஎஸ்கேயோ அதுபோல் எனக்கு டிவிகே, டோனி சிஎஸ்கேயை எப்படி வெற்றி பெற வைக்கிறாரோ அதே போல் நான் டிவிகேயை வெற்றி பெற வைப்பேன் என்றெல்லாம் பிரசாந்த் கிஷோரும் சொல்லியிருக்கிறார். ஆக விஜய் என்ன சொல்கிறாரு, இது நாங்கள் தான் முதன்மையான சக்தி என்று சொல்கிறார்.
பிரசாந்த் கிஷோர் 2026 விஜய் ஆட்சியை பிடிப்பார் என்று சொல்கிறார். அப்படி என்றால் அதிமுக தாவேகா கூட்டணி பேச்சுவார்த்தை என்ன ஆனது என்ற ஒரு கேள்வி எழுகிறது. இன்னும் சொல்ல போனால் ஆதவ் அர்ஜுனா முதலில் அதிமுகவில் தான் சேருவதற்கு தயாராக இருந்தார். கிட்டத்தட்ட பேச்சுவார்த்தையெல்லாம் முடித்து விட்டார். ஆதவ் அர்ஜுனாவுக்காகவே தான் அதிமுகவில் விளையாட்டு மேம்பாட்டு பிரிவு என்ற ஒரு பிரிவே ஆரம்பிக்கப்பட்டது. அவரை கருத்தில் கொண்டுதான் அந்த பிரிவே ஆரம்பிக்கப்பட்டது. ஆனால் ஆதவ் அர்ஜுனா கடந்த ஜனவரி 16ஆம் தேதி பீகார் சென்று பாட்னாவில் பிரசாந்த் கிஷோரை பார்க்கிறார். அதற்கு பிறகு காட்சிகள் மாறுகின்றன. ஆதவ் அர்ஜுனா விஜயை சந்தித்து தமிழக வெற்றி கழகத்தில் இணைகிறார். பிரசாந்த் கிஷோரும் தனிப்பட்ட ஆலோசகராக விஜயை இங்கே வந்து சந்தித்தார். அடுத்ததாக இந்த விழாவிலும் வந்திருக்கிறார். அப்படி என்றால் அதிமுகவுக்கு பிரசாந்த் கிஷோரின் ஐபேக் டீம் அவர்கள் வருகிற சட்டமன்ற தேர்தலுக்கு வேலை செய்கிறார்கள். அதை வந்து கடந்த பிப்ரவரி 24ஆம் தேதி ஜெயலலிதாவின் பிறந்த நாளிலேயே எடப்பாடி பழனிசாமி அறிவிப்பதாக இருந்தார். ஆனால் அது சற்று தள்ளி போகிறது என்கிறார்கள். அப்படி என்றால் இந்த கூட்டணி உருவாவதற்குத்தானே பிரசாந்த் கிஷோரும் ஆதவ் அர்ஜுனாவும் இப்படி ஒரு வியூகத்தை அமைத்தார்கள். ஆனால் இன்று ஏன் இப்படி பேசுகிறார்கள் என்று நாம் இருதரப்பிலும் விசாரித்த போது ஆமாம், கூட்டணிக்கான பேச்சுவார்த்தை ஒரு பக்கம் நடந்து கொண்டுதான் இருக்கிறது. அதே நேரம் இது கட்சியின் 2ஆம் ஆண்டு விழா. இந்த விழாவிலே நாம் கூட்டணி சேருவோம், அப்படி இருப்போம் என்று சொன்னால் தொண்டர்கள் ஒரு சோர்ந்து விடுவார்கள். நம்ம வந்து இப்போ இன்னொரு கட்சியோட கூட்டணியில் நம்ம 2ஆம் பட்சமாகத்தான் இருப்போமா என்ற ஒரு எண்ணம் நிர்வாகிகளிடம் ஏற்பட்டுவிடும். அதனால்தான் விஜயும் பிரசாந்த் கிஷோரும் இப்படி பேசியிருக்கிறார்கள் என்று கூறுகிறார்கள். அது மட்டுமல்ல, விஜய் கேட்கிற நம்பர், அதிமுக கூட்டணியில் விஜய் கேட்கிற நம்பர் மிகப்பெரியதாக இருக்கிறது. அதை அதிமுகவின் பொதுச் செயலாளர் எடப்பாடி இன்னமும் முழுமையாக ஒப்புக்கொள்ளவில்லை. அங்கே சில இஷ்யூக்கள் இருக்கின்றன. இந்த நிலையில் தங்களது அந்த பார்கெனிங்கை வலிமைப்படுத்துவதற்காகத்தான் விஜயும் இப்படி பேசியிருக்கிறார். அவருக்கு ஆதரவாக பிரசாந்த் கிஷோரும் இப்படி பேசியிருக்கிறார் என்று தமிழக வெற்றி கழக வட்டாரத்திலும் இந்த கூட்டத்தை பார்த்த விஜயின் பேச்சை கவனித்த அதிமுக வட்டாரத்திலும் கூறுகிறார்கள். இதுதான் அதிமுக தாவேகா இடையான இன்றைய அப்டேட். இதே நேரம் இன்று கோயம்புத்தூரில் நிகழ்ச்சி ஒன்றில் பேசிய மத்திய உள்துறை அமைச்சர் அமித்ஷா தமிழ்நாட்டில் ஆளுகிற திமுக அரசாங்கத்தை மிக கடுமையாக அட்டாக் செய்திருக்கிறார். அதாவது நேற்று தான் முதலமைச்சர் ஸ்டாலின் அந்த டீலிமிட்டேஷன் அந்த ப்ராசஸில் தமிழ்நாட்டின் மக்களவை தொகுதிகள் குறைக்கப்படுகிற அபாயம் இருக்கின்றன. குறிப்பாக தமிழ்நாடு மட்டுமல்ல, கேரளா, கர்நாடகா, ஆந்திரா போன்ற தென்னிந்திய மாநிலங்களுக்கும் மக்களவை தொகுதிகள் அந்த மக்கள் தொகை எண்ணிக்கையின் அடிப்படையில் மறுசீரமைப்பு செய்யப்படும் போது எண்ணிக்கை குறையும் அபாயம் இருக்கிறது என்று நேற்று சொல்லி அதற்காக அனைத்து கட்சி கூட்டத்துக்கும் அழைப்பு விடுத்திருந்தார். இந்த நிலையில் இன்று பேசிய அமித்ஷா அப்படி எந்த ஒரு டீலிமிட்டேஷன் ப்ராசஸில் அப்படி எந்த ஒரு தொகுதி குறைப்பும் தமிழ்நாட்டுக்கு நடக்காது என்று உறுதியளித்திருக்கிறார். இதை மோடி உறுதியளித்துள்ளதாகவும் அமித்ஷா சொல்லியுள்ளார். அது மட்டுமல்ல, தமிழ்நாடு அரசு மீது மிக கடுமையான அட்டாக், அதாவது தேச விரோத செயல்கள் அதிகமாக இங்கே நடைபெறுகின்றன என்று குற்றஞ்சாட்டியவர் வேலைக்கு பணம் வாங்கிய வழக்கு, அப்புறம் வந்து இந்த மணல் குவாரிகள் தொடர்பான வழக்கு, சொத்து குவிப்பு வழக்கு, இது போன்ற வழக்குகளில் அமைச்சர் திமுகவின் முக்கிய லீடர்களே இருக்கிறார்கள் என்று சொல்லி அமைச்சர் செந்தில் பாலாஜி, பொன்முடி, அமைச்சர் துரைமுருகன் போன்றவர்களை பெயர் குறிப்பிடாமல் சொல்லி திமுகவை கடுமையாக அட்டாக் செய்திருக்கிறார். அதே நேரம் அதிமுகவை பற்றி அவர் எந்த அட்டாக்கும் செய்யவில்லை, பாராட்டும் செய்யவில்லை. 2026 தமிழ்நாட்டில் என்டிஏ ஆட்சி அமைக்கும் என்றும் அமித்ஷா நம்பிக்கை தெரிவித்திருக்கிறார். ஏற்கனவே அந்த உயர்நீதிமன்றத்தில் அதிமுக விவகாரம் பற்றிய தீர்ப்பு வெளிவந்ததும் ஓ பன்னீர்செல்வம் ஒரு பிரஸ் மீட் செய்தார். அப்போது 2021 சட்டமன்ற தேர்தலுக்கு முன்பாக என்டிஏ எப்படி இருக்க வேண்டும் என்று அமித்ஷா விரும்பினார். அதாவது எடப்பாடி பழனிசாமி, ஓ பன்னீர்செல்வம் இருவரையும் வைத்துக்கொண்டு டிடிவி தினகரன், சசிகலா உள்ளிட்டோரையெல்லாம் சேர்த்து கொள்ளலாம் என்று அமித்ஷா அன்று பேசியதையெல்லாம் அவர் சொல்லியிருந்தார். இந்த பின்னணியில்தான் எடப்பாடி பாஜக கூட்டணிக்கு எந்தவிதமான அறிகுறியும் தெரிவிக்காத இந்த நிலையில் தமிழ்நாட்டில் 2026 என்டிஏ ஆட்சி அமைக்கும் என்று அமித்ஷா சொல்லியிருக்கிறார். இதுவும் ஒரு கவனிக்கத்தகுந்ததாக இருக்கிறது. இவற்றை தாண்டி ஆளுங்கட்சியான திராவிட முன்னேற்ற கழகத்தில் தொடர்ந்து மாவட்ட செயலாளர் மாற்றங்கள் அறிவிக்கப்பட்டு கொண்டிருக்கின்றன. கடந்த பிப்ரவரி 14ஆம் தேதி 4 புதிய மாவட்ட பொறுப்பாளர்கள் நியமிக்கப்பட்டார்கள். பல்வேறு மாவட்டங்கள் அந்த தொகுதி வரையறைகள்
மாற்றப்பட்டன. அதற்கு பிறகு பிப்ரவரி 18ஆம் தேதி நாமக்கல் மேற்கு மாவட்ட செயலாளராக இருந்த மதுரா செந்தில் மாற்றப்பட்டு அவருக்கு பதிலாக மூர்த்தி நியமிக்கப்பட்டார். இதற்கு பிறகு பிப்ரவரி 23ஆம் தேதி தர்மபுரி கிழக்கு மாவட்ட செயலாளர் தடங்கம் சுப்பிரமணி மாற்றப்பட்டு அவருக்கு பதிலாக தருமபுரி கிழக்கு மாவட்ட செயலாளராக தர்ம செல்வன் நியமிக்கப்பட்டிருக்கிறார். இந்த நிலையில் அடுத்தடுத்து நடைபெற்று கொண்டிருக்கிற இந்த மாவட்ட செயலாளர்கள் மாற்றம் பற்றி திமுகவில் பல்வேறு விவாதங்கள் உருவாகி இருக்கின்றன. இன்னும் சொல்ல போனால் அடுத்தடுத்து எந்தெந்த மாவட்டங்கள் இதுபோல மாற்றத்துக்கு உள்ளாக போகின்றன என்ற ஒரு எதிர்பார்ப்பும் ஏற்பட்டிருக்கிறது. இதிலே முதலில் பிப்ரவரி 14ஆம் தேதி ஒரு கொத்தாக மாவட்ட செயலாளர்கள் மாற்றப்பட்டார்கள். அது தலைமை எடுத்த ஒரு அதிரடி அறிவிப்பாக பேசப்பட்டது. ஆனால் அடுத்தடுத்த மாற்றங்கள் ஒரே ஒரு மாவட்ட செயலாளர் மாற்றப்படுகிறார் என்ற ரீதியில் வந்த பிறகுதான் இது எப்படி இதெல்லாம் நடக்கிறது என்ற ரீதியிலான பேச்சுகள் திமுக உட்கட்சிக்குள்ளே எழ ஆரம்பித்து விட்டன. குறிப்பாக நாமக்கல் மேற்கு மாவட்டத்தில் மாவட்ட செயலாளராக இருந்த மதுரா செந்தில், அதாவது ஒரு ஏற்கனவே ஒரு இளைஞரணி மாவட்ட அமைப்பாளராக இருந்தவர், அவர் 2021 சட்டமன்ற தேர்தலில் நாமக்கல் மேற்கு மாவட்ட செயலாளராக மூர்த்தி இருந்தார். அவருடைய மாவட்டத்துக்கு உட்பட்ட திருச்செங்கோடு, பரமத்தி, குமாரபாளையம் இந்த 3 சட்டமன்ற தொகுதிகளில் திருச்செங்கோட்டில் மட்டும் கொங்கு நாடு மக்கள் தேசிய கட்சியின் பொதுச் செயலாளர் ஈஸ்வரன் திமுக கூட்டணியில் வெற்றி பெற்றார். மற்ற 2 சட்டமன்ற தொகுதிகளும் தோற்று போனார்கள். அப்போதே மூர்த்தி மீது கடுமையான விமர்சனங்கள் தலைமைக்கு அனுப்பப்பட்டன. அவர் நாமக்கல் மாவட்டத்தைச் சேர்ந்த அப்போதைய அதிமுக அமைச்சர் தங்கமணியோடு டீலிங்கில் இருக்கிறார் என்ற புகார் கடுமையாக அறிவாலயத்துக்கு அனுப்பப்பட்டது. இந்த நிலையில் ஆட்சி அமைந்ததும் நாமக்கல் மேற்கு மாவட்ட செயலராக இருந்த மூர்த்தி மாற்றப்பட்டு மதுரா செந்தில் நியமிக்கப்பட்டார். இப்போ 2021 இந்த மாற்றம் நடந்தது. அடுத்த 3 வருடங்களில் 3இல் 2 தோற்றத்திற்காக எந்த மாவட்ட செயலாளர் மாற்றப்பட்டாரோ அவரே மீண்டும் இப்போது மாவட்ட செயலாளராக நியமிக்கப்பட்டிருக்கிறார். இது என்ன நியாயம் என்று கேட்கிறார்கள் நாமக்கல் மாவட்ட திமுகவினர். அது மட்டுமல்ல, இதேபோல் தருமபுரியிலும் தருமபுரி கிழக்கு மாவட்ட செயலாளர் தடங்கம் சுப்பிரமணிக்கு பதிலாக தர்மசெல்வன் என்பவர் நியமிக்கப்பட்டிருக்கிறார். அவர் நியமிக்கப்பட்ட உடனேயே அந்த மாவட்டத்தைச் சேர்ந்த திமுகவின் முன்னணி பிரமுகர் இன்பசேகரன் ஒரு ஆடியோவை வெளியிட்டார். அதாவது இப்போதைய மாவட்ட செயலாளர் தர்மசெல்வன் எப்படி மாற்றுக் கட்சியினரோடு பேசி வெவ்வேறு விவகாரங்களில் ஈடுபட்டார் என்பது பற்றிய ஆடியோ அது. அந்த ஆடியோ இப்படிப்பட்டவருக்கா, திமுகவை அழிக்க நினைத்தவருக்கா மாவட்ட செயலாளர் பதவி என்ற ஒரு கேள்வியையும் அவர் எழுப்பியிருந்தார். அது மட்டுமல்ல, இந்த தர்மசெல்வன் பற்றிய பல்வேறு புகார்களை மிக நீண்ட கடிதங்களாக ரெடி செய்து அவர் அறிவாலயத்திலும் அளித்திருக்கிறார். இப்படிப்பட்ட நிலையில்தான் அடுத்தடுத்த மாவட்ட செயலாளர் மாற்றங்கள் நடக்கக்கூடும் என்ற எதிர்பார்ப்பு இருக்கிறது. இப்படிப்பட்ட நிலையில் வேலூர் மாவட்டத்தில் தன்னுடைய மகன் கதிர் ஆனந்த் எம்பிக்கு மாவட்ட செயலாளர் பதவி வேண்டும் என்று திமுகவின் பொதுச் செயலாளரும் மூத்த அமைச்சருமான துரைமுருகன் மிகுந்த முயற்சியிலே ஈடுபட்டிருக்கிறார். அதாவது இப்போ வேலூர் மாவட்டம் ஒரே மாவட்டமாக இருக்கிறது. வேலூர், அணைக்கட்டு, காட்பாடி, கேவி குப்பம், குடியாத்தம் ஆகிய 5 சட்டமன்ற தொகுதிகள் அந்த மாவட்டத்தில் இருக்கின்றன. இந்த 5 சட்டமன்ற தொகுதிகளுக்கும் சேர்த்து ஒரே மாவட்ட செயலாளராக இப்போது நந்தகுமார் இருக்கிறார். மூத்த அமைச்சரும் திமுகவுடைய பொதுச் செயலாளர், அதாவது அவர் தான் யார் மாவட்ட செயலாளராக இருக்கிறார், யார் மாவட்ட செயலாளர் பதவியிலிருந்து நீக்கப்படுகிறார் என்ற அறிவிப்புகள் எல்லாம் வருவது திமுக பொதுச் செயலாளர் துரைமுருகன் தான். அந்த அறிவிப்பை எல்லாம் வெளியிட வேண்டும். அதுதான் கட்சி நியதி. ஏடான முரசொலியில் இந்த மாற்று அறிவிப்புகள் எல்லாம் துரைமுருகன் பேரில் தான் வெளிவரும். ஆனால் துரைமுருகனே தனது மகனுக்கு மாவட்ட செயலாளர் பதவி வேண்டும் என்று ஸ்டாலினிடம் கிட்டத்தட்ட ஒரு போராட்டமே நடத்தி கொண்டிருக்கிறார் என்று சொல்கிறார்கள். மாற்றங்களின் வரிசையில் சில நாட்களுக்கு முன்பு தன்னுடைய மகன் கதிர் ஆனந்துக்கு வேலூர் மாவட்டத்திலே 5 தொகுதி இருக்குது, அதில் காட்பாடி, கேவி குப்பம், குடியாத்தம் இவற்றை மட்டும் பிரித்து ஒரு மாவட்டத்தை உருவாக்கி என்னுடைய மகனுக்கு தாருங்கள் என்று முதலமைச்சர் ஸ்டாலினிடம் துரைமுருகன் நேரடியாக வேண்டுகோள் வைத்ததாக கூறுகிறார்கள். எனக்கு வயதாகிவிட்டது, அதனால் எனக்கு அப்புறம் என் பையனுக்கு அவர் எம்பியாக இருக்கார், அதே நேரம் கட்சியில் இப்போ ஒரு ஒரு மாநில பொறுப்பில் இருக்கார், ஆனால் மாவட்ட செயலாளர் என்ற பதவி தான் அவருக்கு இதாக இருக்குன்னு நினைக்கிறேன், அதனால் நீங்கள் என் பையனுக்கு அதை கொடுக்கணும் என்று சற்று உரிமையோடு முதலமைச்சர் ஸ்டாலினிடம் மூத்த அமைச்சரும் திமுக பொதுச் செயலாளருமான துரைமுருகன் கேட்டதாகவும், அப்போது முதலமைச்சர் மிக கடுமையாக கோபப்பட்டதாகவும் சொல்கிறார்கள். நீங்கள் உதயநிதி டெப்டி சிஎம் ஆகணும்னு எல்லாரும் ஏன் சொன்னீங்க அப்படின்னு இப்போ தான் எனக்கு தெரியுது. அவங்கவுங்க வாரிசுகளுக்கு கட்சியில் பதவி வேணும்,
அப்படின்றதுக்காக தான், அதாவது கட்சியிலேயோ சட்டமன்ற நாடாளுமன்ற உறுப்பினர் ஆக வேண்டும் என்பதற்காகத்தான் நீங்கள் உதயநிதியை வந்து நீங்கள் ஆதரிச்சிங்களா? இப்போ தான் அந்த நீங்கள் எதனால் ஆதரிச்சிங்க அப்படின்ற உங்களுடைய நோக்கம் எனக்கு புரியுது என்று சற்று கடுமையாக கோபப்பட்ட முதலமைச்சர், வேணும்னா திமுக கட்சி தலைவர் இந்த பதவியையே நான் ரிசைன் பண்ணிடுறேன், நீங்களே கட்சியை நடத்திக்கிறீங்களா என்று கேட்டதாகவும் திமுகவின் மோஸ்ட் சீனியர்கள் வட்டாரத்தில் ஒரு தகவல் அலையடித்து கொண்டிருக்கிறது. எனவே அடுத்தடுத்து வருகிற மாற்றங்களில் சீனியர்களின் வாரிசுகள் இடம்பெறுவார்களா என்ற ஒரு கேள்வி வெளிப்படையாகவே எழுந்துள்ளது. முதலமைச்சர் ஸ்டாலின் திமுக பொதுச் செயலாளரும் மூத்த அமைச்சருமான துரைமுருகனை பார்த்து கேட்ட கேள்வி அவருக்கு மட்டுமான கேள்வி அல்ல. இது தங்களது வாரிசுகளுக்கு பதவிகளை எதிர்பார்க்கும் கிட்டத்தட்ட பரவலான சீனியர்களை நோக்கி வைக்கப்பட்ட ஒரு கேள்வி என்றுதான் கட்சிக்குள் பார்க்கப்படுகிறது. இதுதான் திமுகவின் உட்கட்சியிலே மிக ஹாட்டாக தற்போது பேசப்பட்டு வருகிற ஒரு டாப்பிக்காக இருக்கிறது. இதுதான் இன்றைய அரசியல் அப்டேட். அடுத்தடுத்த அப்டேட்டுகளை அறிந்து கொள்ள தொடர்ந்து காத்திருங்கள். நன்றி. இப்போது புதிய அறிமுகம் ஆச்சி ஹோட்டல் சாம்பார் 50 கிராம் ரூபாய் 20 மட்டுமே. தமிழக மக்கள் விரும்பும் தங்கமயில் இப்போது டி நகரில் தங்கமயில் ஜுவல்லரி. மின்னம்பலம்.com தமிழின் முதல் மொபைல் பத்திரிகை.